என் பிரியமான கண்மணியே, உன் மனதில் இருக்கும் ஏக்கங்களையும் பரிதவிப்பையும் நான் அறியாமல் இருப்பேனா? உன்னுடைய மன வலிமையை சோதிக்கும்படிதான் அனைத்து நிகழ்வுகளும் உன் வாழ்வில் நடந்து கொண்டு இருக்கின்றன. அவற்றை எல்லாம் தாங்கி நேர்மறையாக நின்று தன்னம்பிக்கையோடு நின்று இப்பொழுது எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கும் உனக்கு நான் நல்ல வாழ்க்கையை அமைத்துத் தருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். கடைசி கட்டம் உன் வாழ்வில். அனைத்து கஷ்டங்களையும் தாண்டிவிட்டாய். இது உனக்கான கடைசி கட்டம். கேள், உனக்கான இரட்டிப்பு மகிழ்ச்சி நிச்சயமாக உன்னை வந்து சேரும். மிகப்பெரிய சந்தோஷம் உன் வாழ்வில் பிரகாசமாகவே வரும். நீ எந்த பிரச்சனையை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து நின்று போராட கற்றுக்கொள். அப்பொழுது அதுவே உன்னை காப்பாற்றும். ஆனால் எது நடந்தாலும், நீ எதையெல்லாம் செய்திருந்தாலும் அதை நீ உணர்ந்து கொள்ளும் சமயத்தில் நான் அனைத்தையும் மன்னித்து உன்னுடைய ஆசிர்வாதத்தை நான் உனக்கு வழங்குவேன். சகிப்புத்தன்மை இல்லையென்றால் உன்னுடைய நிலைமை மிகவும் கவலைக்கிடமாகிவிடும். இதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு சகித்து கொள்ள பழகிக்கொள். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எப்பொழுதுமே என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த யுத்தத்தில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய். நீ எதிர்நோக்கி காத்திருந்த செய்தி இதுதானே என் பிள்ளையே? அனைத்து தடைகளையும் தடங்கல்களையெல்லாம் மீறி நீதான் அந்த யுத்தத்தில் வெற்றி பெறப் போகிறாய். எப்படி வெல்லப் போகிறாய், எப்படி வென்று காட்டப் போகிறாய் என்பதை நான் சொல்லவா? இதுதானே நீ எதிர்பார்த்து கொண்டிருப்பது? உன் வாழ்க்கையில் உள்ள நிம்மதி, சந்தோஷம், மன நிறைவு, வெற்றி, தோல்வி என்று எல்லாமே கர்மா, விதி என்ற வார்த்தைக்குள் அடங்கி இருக்கிறது. அதை நீ அனுபவித்தே ஆக வேண்டும். அந்த கர்மாவிலிருந்து, அந்த விதியிலிருந்து யாருமே தப்பவே முடியாது. நான் எல்லையில்லாத துன்பத்தையும் வேதனைகளையும் சோதனைகளையும் பிரச்சனைகளையும் அனுபவித்துக் கொண்டுதான் வருகிறேன். பார்க்கக்கூடாததையெல்லாம் பார்த்து விட்டேன், கேட்கக்கூடாததையெல்லாம் கேட்டுவிட்டேன், நடக்கக்கூடாததெல்லாம் என் வாழ்வில் நிகழ்ந்து விட்டது. எப்பொழுதுதான் என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும்? எப்பொழுதுதான் இந்த துயரமான வாழ்க்கையிலிருந்து என்னை மீட்டெடுப்பீர்கள் என்று என்னிடம் பல முறை நீ கேட்டும் இருக்கிறாய். உன் மனதில் என்ன ஓடுகிறது? நீ என்ன கேள்வியை என்னிடம் எழுப்பப் போகிறாய்? உன் மன ஓட்டத்தில் என்ன ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை உன் மனம் அறிவதற்கு முன்பே எனக்கு புரியும் என் குழந்தையே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே பஞ்சபூதங்களின் அடிப்படையில்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது புரிந்து கொள். இந்த உலகத்தில் அனைத்திற்குமே ஒரு எல்லை இருக்கிறது. அனைத்திற்குமே இறைவன் ஒரு எல்லை வைத்திருக்கும் பொழுது அவரால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு ஒரு எல்லை இருக்காதா? அந்த மனிதனில் உனக்கும் ஒரு எல்லை இருக்கத்தான் செய்யும். உன் கஷ்டங்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. உன் துயரங்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. உன்னுடைய மனவேதனைகளுக்கு ஒரு முடிவு இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. அப்பொழுது உன் வாழ்க்கையில் எல்லாமே சுகமாகவே இருக்கும். எல்லையே இல்லாத இன்பமும் எல்லையே இல்லாத துன்பமும் இந்த உலகத்தில் ஒரு மிக பெரிய மாயை. இப்பொழுது நீ படும் கஷ்டங்களையும் போராடி கொண்டிருக்கும் உன்னுடைய மனநிலையையும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் உன் மனதையும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் மன என்ன ஓட்டங்களில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதும் எனக்கு தெரியும் குழந்தையே. ஆனால் உனக்கான நேரம் வரும்பொழுதுதான் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். நீ நினைத்த வாழ்க்கையை வாழலாம். நீ கேட்டதை பெற்றுக்கொள்ளலாம். நீ விரும்பியதை ஏற்றுக்கொள்ளலாம். நீ ஆசைப்பட்டதை நிறைவேற்றிக் கொள்ளலாம். எல்லாம் அமைத்து கொள்ளலாம். ஆனால் உனக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக காத்திரு. உனக்கான அந்த நல்ல நேரம் வந்துவிட்டது. இன்னும் சில மணி நாட்களே. நீ காத்திருந்த செய்தி இதுதானே? உன் மனதில் பல மாற்றங்கள் நிகழும்.
அந்த மாற்றம் நிகழும் பொழுது உன் மனதில் ஏற்படும் எண்ணங்களும், அது மட்டுமல்லாமல் நீ எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். உனக்கு சாதகமாகவே முடியும். உன்னிடம் இருந்து நான் எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் அதைவிட பல மடங்கு, இரட்டிப்பு மடங்கு உனக்கு அதற்கு ஈடான பொருளை கொடுப்பேன் என்பதை நான் பல முறை உன்னிடம் அறிவுறுத்தியிருக்கிறேன், கூறியும் இருக்கிறேன். அதற்கான பொறுப்பு என்னுடையது. வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே, கண்ணீரை வீணடிக்காதே. என் தங்கமே, அப்பா வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு, கவனமாக இரு, தெளிவாக இரு, நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் உனக்கான நேரம் நிச்சயமாக எல்லாம் கூடி வரும். கூடி வரும் நேரத்தில் நீ சோர்ந்து போய் உட்கார்ந்திராமல் தைரியமாக, மகிழ்ச்சியோடு, ஆனந்தமாக அதை ஏற்றுக்கொள். அதற்கான சந்தர்ப்பம் வரும் வரை பொறுமையாக காத்திரு. அதற்கான சந்தர்ப்பம் வரும் பொழுது அதற்கான நேரத்தில் ஆயத்தமாகு. எல்லாம் உனக்கு சுபமாகவே முடியும். நான் இருக்கும் வரை ஏதாவது தவறாக நடக்கும்படி விட்டு விடுவேனா? நிச்சயமாக மாட்டேன் என் குழந்தையே. மனதிற்குள் அழுது கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு நிச்சயமாக ஒன்றை, மிகப்பெரிய பரிசை, பொக்கிஷத்தை தருவேன். இதுநாள் வரை உன்னை வேண்டாம் என்று தவிர்த்தவர்கள், வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள் நீதான் வேண்டும் என தவிப்பார்கள். நீதான் வேண்டும் என்று உன்னிடம் ஓடி வருவார்கள். இது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். நீ எதிர்பார்த்தது இதுதானே? உன்னை விட்டு பிரிந்து சென்றவர்கள் உன்னை தேடி வருவார்கள். உன்னவர் உன்னை தேடி வருவார். நிச்சயமாக வருவார். மனம் திருந்து. நீ எதிர்பார்த்த செய்தி இது. உறவுகளால் ஏமாந்து நிற்கிறாய். அந்த நிலைமைக்கு நான் வந்துவிட்டேனே சாயப்பா என்று என்னிடம் கேட்பாய். அதற்கு பதிலாக உன்னுடைய பிரிந்து போன உறவுகளெல்லாம் மனம் திருந்தி உன்னிடம் வந்து சேரும் நேரம் நெருங்கி இருக்கிறது கண்மணியே. இதுதானே நீ எதிர்பார்த்தாய்? நீ இதுநாள் வரை காத்திருந்து காத்திருந்து பொறுமையாக காத்திருந்ததால் நீ எதிர்நோக்கிய இடத்திலிருந்து ஒரு நல்ல தகவல் வரவிருக்கிறது குழந்தையே. இதற்குதானே நீ காத்திருந்தாய்? உன் மனதுக்கு பிடித்தமான ஒரு உறவு, புதிய உறவு, சகல சௌபாக்கியத்தோடு உன் இல்லம் தேடி வந்து கொண்டே இருக்கிறது கண்மணியே. இதற்காகத்தானே நீ காத்து கொண்டிருந்தாய்? உன்னுடைய கடன், பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை எல்லாம் தீர்ந்து செல்வம் சேரப்போகிறது. மகிழ்ச்சி உன் வாழ்வில் பொங்கப் போகிறது. ஆனந்தம் உன் வாழ்வில் நிறையப் போகிறது. இதற்குதானே காத்திருந்தாய் என் பிள்ளையே? உன் மனம் தேடும் ஒரு உறவை, உன்னதமான உறவை, உன்னவரை உன்னிடமே சேர்க்க நான் துணிந்து விட்டேன். இதற்குதானே காத்திருந்தாய் என் குழந்தையே? எல்லா நொடியிலும், எல்லா நேரமும், எல்லா நாட்களும் உனக்கு என்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் உன் சாயப்பா உன் மனதில் என்ன ஓட்டம் ஓடுகிறது என்பது எனக்கு தெரியாமல் போய்விடுமா? உனக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில், கொடுக்க வேண்டிய சமயத்தில், கொடுக்க வேண்டிய நாளில் நீ கேட்டது, விரும்பியது, ஆசைப்படுவது எல்லாம் உன் கைகளில் வந்து சேரும். இதற்குத்தானே இது நாள் வரை காத்திருந்தாய்? அந்த நல்ல நேரம் எல்லாம் கூடி வந்துவிட்டது கண்மணியே. கஷ்டம் என்று ஒன்று வந்தால்தான் அதற்குரிய தீர்வு பெற்று சந்தோஷம் வரும் பொழுது அதை மகிழ்ச்சிகரமாக வரவேற்க முடியும். சந்தோஷமாகவே வாழ்க்கை சென்று கொண்டிருந்தால் வாழ்வு எப்படி சுவாரஸ்யமாக இருக்கும்? எது நடந்தாலும் நீ மட்டும் மனதை பாரமாக வைத்துக்கொண்டு உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, என்ன நிகழ்கிறது என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாமல் வேதனையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்காதே, தைரியமாக இரு. நான் உன்னோடு இருக்கும் வரை நீ ஏன் பயந்து கொண்டே இருக்கிறாய்? இப்படி மரத்து போன நெஞ்சமாய் இருப்பதற்காகவா நான் உன்னுடன் இருந்து உன் உள்ளத்திலேயே இருந்து உன்னை நான் நித்தம் நித்தம் வடிவமைத்து கொண்டிருக்கிறேன். உன் அன்பின் ஆழத்தையும், உன் பக்தியின் தூய்மையையும், உன் மனதின் விசுவாசத்தையும் நான் நன்கு அறிந்து கொண்டிருக்கிறேன்.
அது எவ்வளவு உன்னதமானது என்பதையும் உன் அப்பா நான் நன்றாக அறிந்து வைத்துக் கொண்டிருக்கிறேன். நீ ஜெயமாக இருக்கப் போகிறாய். உன்னில் இருக்கும் குழப்பங்களை முதலில் தூக்கி எறிந்துவிடு. உன் மனவேதனைகளை முதலில் துரத்திவிடு. எது நடந்தாலும் சாயப்பாவின் பார்வையால் தான் எல்லாம் நடக்கிறது என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. நமக்கு வருவது எல்லாம் அப்பாவின் உத்தரவு பேரில்தான் வருகிறது. எனவே அதை ஏற்றுக்கொண்டு அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்று உன் மனதை மாற்றி சிந்தித்துப்பார். உன் எண்ணம் போல் உன் வாழ்வு எப்பொழுதும் நல்ல விதமாகவே இருக்கும். நல்லபடியாகவே இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். வருத்தப்பட்டு கொண்டே இருக்காதே. உன் வாழ்வு நிச்சயமாக மாறும். என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வர வேண்டும் என்றுதானே என்னை நோக்கி வந்தாய்? பின் என்னிடம் வந்துவிட்டு என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வருமா வராதா என்ற சந்தேகம் உன்னில் வர வேண்டிய அவசியமே இல்லைதானே? உன் அப்பா மீது முழு நம்பிக்கை இருக்கிறது தானே? பின் அமைதியாக இரு, சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. நான் இருக்கிறேன். என்னையே நம்பி வந்த உன்னை நான் எப்பொழுதும் கைவிடவும் மாட்டேன். உன்னை விட்டு கொடுக்கவும் மாட்டேன். நீ நினைத்ததை அழகாக உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன். உன்னுடைய மனதை எப்பொழுதும் அமைதியாக வைத்துக்கொள். நீ வருத்தப்படுவதாலோ கஷ்டப்படுவதாலோ எதுவுமே மாறப்போவதே இல்லை. நடப்பது நடந்தேதான் தீரும். வருவது வந்தேதான் தீரும். நிகழ்வது நிகழ்ந்தேதான் தீரும். நீ வேதனைப்படுவதால் ஏதாவது நிகழாமல் போய்விடப் போகிறதா என்ன? நீ கண்ணீர் விடுவதால் உன் கவலைகள் மறைந்து விடுமா அல்லது மறந்துதான் விடப் போகிறாயா? எதுவுமே நிகழப்போவதில்லைதானே. பின் நீ கண்ணீர் விடுவதன் அர்த்தம்தான் என்ன என் பிள்ளையே? உன் பிரச்சனைக்கான தீர்வு என்ன என்பதை முதலில் யோசி. அப்பொழுதுதான் உன் பிரச்சனைக்கான தீர்வாக நீ என்ன செய்ய வேண்டும் என்பது உன் மனதில் தோன்றும். அப்பொழுது ஒரு நல்ல முடிவை எடுப்பாய். உன் வாழ்வில் நீ நிகழ்த்தக்கூடிய அற்புதங்கள் அதிசயங்கள் இன்னும் பல இருக்கத்தான் செய்கிறது. அதை செய்வதற்கு பதிலாக அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை சிந்திப்பதற்கு பதிலாக இப்படி வருத்தப்பட்டு கொண்டும் வேதனைப்பட்டு கொண்டும் இருந்தால் உன் வாழ்க்கையை நீ வாழக்கூட முடியாது. நிம்மதியாக இருக்கவும் முடியாது. அனைத்தையும் தூர வைத்துவிடு. நடக்க வேண்டியது நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும். நான் அதை நடத்தி காட்டுவேன். நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்திற்கு ஒரு நல்ல முடிவை நான் கிடைக்க செய்வேன். நற்செய்தி உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக உனக்கான நல்ல நிகழ்வு உன் கண்ணில் படும் நேரத்தையும் நான் உனக்கு நிர்ணயித்து விட்டேன். இனி நீ தொட்டதெல்லாம் துவங்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், விரும்பியது எல்லாமே உனக்கு நிறைவேறும். நீ உன் விருப்பங்கள் அனைத்தும் 100% நிறைவேறும் வரை நான் ஓய மாட்டேன் என் குழந்தையே. யாரிடமும் உனக்கான நியாயத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. மற்றவர்களிடம் உன் நியாயத்தை எதிர்பார்க்காதே. ஏனென்றால் அவர்கள் வைத்திருப்பது அவர்களுக்கான நியாயத்தை மட்டும்தான் அவர்கள் வைத்திருப்பார்கள். யாரெல்லாம் உன்னோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லை. யாரெல்லாம் உன்னோடு இருந்து கொண்டே இருப்பார்கள் என்பதையும் காலம் எப்பொழுதும் முடிவு செய்யவே செய்யாது. வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வதுதான். தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது. எனவே தோல்வியை மட்டும் படிப்பினையாக எடுத்துக்கொள். அப்பொழுதுதான் உன்னை மற்றவர்களுக்கு உன்னால் அறிமுகம் செய்து வைத்து கொள்ள முடியும். வெற்றியையும் மிக சுலபமாக அடைய முடியும். கடந்து செல்ல கற்றுக்கொள். உன்னை குறை கூறுபவர்கள் யாவரும் உத்தமர்களும் அல்ல, நல்லவர்களும் அல்ல என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு அனைத்தையும் கடந்து செல்ல கற்றுக்கொள். கடந்து சென்று கொண்டே இரு. ஒவ்வொரு தடவையும் நம்பிக்கையோடு மற்றவர்களை நம்பிக்கையோடு ஒரு பார்வை பார். அப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருப்பதை அந்த நம்பிக்கையான பார்வை அவர்களுக்கு எடுத்து காட்டும்.
மன உறுதியோடு நம்பிக்கையோடு என்னதான் நிகழ்ந்தாலும் நாம் நம் வாழ்வில் செயல்படுகிறோமா என்று சோதனை செய்து பார்க்கிறார் இறைவன். மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும், மற்றவர்களுக்கு நன்மை நாம் நினைக்கிறோமா அல்லது தீங்கு இழைக்கிறோமா என்று சோதிப்பதற்காகத்தான் இறைவன் கஷ்டத்தை நமக்கு தருகிறார். இந்த சோதனையை இந்த உலகத்தில் உள்ள யாருமே புரிந்து கொள்ளவே இல்லை. தனக்கு வந்த கஷ்டம் நம்மை விட்டு நீங்கினால் போதும் என்றும் அந்த கஷ்டத்திலிருந்து எப்படி மீள்வது என்ற சிந்தனை மட்டும்தான் செய்கிறோமே தவிர அந்த கஷ்டத்தை நாம் துரத்திவிட்டால் அது மற்றவர்களுக்கு சென்றடையுமே, மற்றவர்களின் வாழ்வு கஷ்டப்படுமே என்று யாராவது இந்த உலகத்தில் சிந்தித்திருக்கிறார்களா? தனக்கு மட்டும் நிம்மதி வர வேண்டும், சந்தோஷம் அடைய வேண்டும், மன நிம்மதியோடு வாழ வேண்டும் என்று சுயநலமாக சிந்திப்பவர்கள்தான் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சுயநலமாகவே வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள். இறைவனிடம் போய் பிரார்த்தனை செய்யும் பொழுதும் நான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும், சிரமமில்லாத வாழ்க்கையை நான் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வேண்டும் என்ற வேண்டுதலை தான் ஒவ்வொருவரும் இறைவனிடம் வைக்கிறோம். நல்லது மட்டுமே எப்பொழுதும் நடக்க வேண்டும், தீயது நெருங்கவே கூடாது என்ற பிரார்த்தனை இருக்குமே தவிர தீயது வந்துவிட்டால் அதை எதிர்த்து போராட வேண்டும் என்ற மன உறுதியை எனக்கு தாருங்கள் இறைவா என்று யாருமே எந்த இறைவனிடம் வேண்டிக் கொள்வதும் இல்லை. எது வந்தாலும் நம்பிக்கையோடு அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொண்டால் வாழ்வே ஸ்வர்க்கமாக இருக்கும். நிம்மதியான வாழ்வை நிச்சயமாக வாழலாம். எது நடந்தாலும் என்னதான் வாழ்வில் நிகழ்ந்தாலும் அதை கண்டு பயப்படாமல் நன்மைக்காகத்தான் எல்லாம் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு வாழ்ந்தாலே போதும், வாழ்வு இனிமையாகும். பழையது அனைத்தையும் கழித்துவிடு, முடிந்ததை அப்படியே மறந்துவிடு. இதை புரிந்து கொண்டு எப்பொழுது உன் வாழ்வில் நீ அடியெடுத்து வைக்கிறாயோ அப்பொழுது புதிய வாழ்வில் உன் பயணம் துவங்கும். நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும், நீ விரும்பியது எல்லாமே உனக்கு நடக்கும், நீ நினைத்தது எல்லாம் நீ நினைத்தபடியே உன்னிடமே வந்து அப்படியே சேரும். நீ எண்ணியது எண்ணியபடியே உன் வாழ்வில் அனைத்தும் உனக்கு சுபமாக நடக்கும், சுகமாகவே இருக்கும். நல்லது மட்டுமே உன் வாழ்வு நடக்கும், நிரந்தர நன்மையாக இருக்கும். நான் இருக்கிறேன். எந்த காலகட்டத்திலும் இறைவன் மீது இருக்கும் நம்பிக்கை குறையவே கூடாது என்ற எண்ணம் மனதில் இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் உள்ள அனைவரிடமும். அந்த இறைவன் மீது முழு நம்பிக்கை வைத்தால்தான் நம்மீதே நமக்கு வாழ்க்கையில் நம்மீதே நமக்கு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை நமக்கு நல்ல வாழ்வை அள்ளி அள்ளி தரும், சந்தோஷமான வாழ்வை மீண்டும் மீண்டும் தந்து கொண்டே இருக்கும். உனக்கானது உன் போராட்டத்திற்கான ஒரு முடிவு நிச்சயமாக கிடைக்கும். ஒரு மகிழ்ச்சியான செய்தி உன் வாழ்வில் கிடைக்கும்படி நான் வழிவகை செய்வேன். இது உன் சாயப்பாவின் ஒரே வாக்கு. இது உனக்கானது மட்டுமே. உன் வாழ்க்கையில் அனைத்தும் இனி நல்லதாகவே நடக்கும். நடப்பது அனைத்தும் உனக்கு நன்மையாகவே நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். உன் வாழ்வில் நீ நன்றாக இருக்கப் போகும் நேரமும் காலமும் உன்னை நெருங்கி இருக்கிறது. உன் நீண்ட நாள் போராட்டம் அதிசயத்தில் முடியப் போகிறது. இது உன் சாயப்பாவின் வெறும் வார்த்தைகள் அல்ல, இது உன் அப்பாவின் தெய்வ தீர்ப்பு. நீ என் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றிருந்தால் மட்டுமே நிச்சயமாக இந்த தீர்ப்பு உனக்கு கிடைக்கும். அந்த தீர்ப்பும் பொய்யாகவே ஆகாது. காரணம் இல்லாமல் என் முகம் உன் கண்ணில் படவில்லை. கண்ணிமைக்கும் நேரத்தில் அனைத்தையும் உனக்காகவே மாற்றி அமைப்பேன். என்னை முழுவதுமாக நம்பினால் இது உனக்கு நன்றாகவே புரியும். கண்முன்னே வருவேன், உன் கண்களுக்கு காட்சி தருவேன். என்னை அறிந்து கொள்ள முடிந்தவர்கள், என்னை புரிந்து கொள்ள முடிந்தவர்களால் மட்டுமே என்னை அறிந்து கொள்ளவும் முடியும், புரிந்து கொள்ளவும் முடியும். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருப்பவர்கள் கண்களுக்கு நிச்சயமாக உன் சாயிநாதர் தெரிவேன். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே அவர்களுக்கு உண்டு.
தினமுமே கைகூப்பி வணங்கிக் கொண்டுதான் இருக்கிறாய். உன்னுடைய மனக்குமுறல்களையெல்லாம் கண்ணீரோடு என்னிடம் கொட்டிக் கொண்டுதான் இருக்கிறாய். அதற்கான பதிலை நான் எப்படி தராமல் போய்விடுவேன் என்று நீ நினைக்கிறாய்? உன் கண்களுக்கு என் திருவுருவம் அற்புதக் காட்சியாக, உனக்கு உன் கேள்விகளுக்கு பதிலாக உன் கண்களுக்கு நிச்சயமாகத் தெரியும். அந்த அறிகுறி என்றே உனக்கு புரியும். நிம்மதியே இல்லாத வாழ்க்கைக்கு பரிசாக, பதிலாக நிம்மதியை முதலில் தரப்போகிறேன் உன் சாயப்பா. கணநொடி போதும் உன் வாழ்வில் அனைத்தையும் மாற்றிய வேண்டுதல்களையெல்லாம் நிறைவேற்றித் தரப்போகிறேன். உன் புனிதமான மனமானது நல்ல எண்ணங்களை கொண்டு இருந்தாலே போதும். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் வெற்றிகரமாகவே அமையும். வா குழந்தையே, வந்து வேண்டிய வரத்தை என் கைகளிலிருந்து மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள். இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் சுகமாக மாறப்போகிறது. நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது. நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தும் உனக்கு நிறைவேறப் போகிறது. உனக்கு அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே உன் சாயப்பா காத்து கொண்டிருக்கிறேன் உன் வருகைக்காக. உன் சாயப்பாவை நம்பி ஏமாந்தவர்கள் என்ற பேச்சிற்கே இடம் கிடையவே கிடையாது. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் வீணாக்கினதே இல்லை அவர்கள் நம்பிக்கையை. நான் எப்பொழுதுமே உன்னுடன் தான் இருக்கிறேன் என் குழந்தையே. என் வாழ்க்கையே நீயாக இருக்கும் பொழுது நான் எப்படி உன்னை கைவிட்டு உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் தொடர்ந்து நிம்மதியாக ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வை. உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் அப்பா உன் அருகிலேயே இருப்பேன். நீ தவறான பாதையில் சென்றால் உன்னை தாங்கி பிடிக்கும் அனைத்துமாக உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது வீணாக எதற்குமே பயப்படாதே, கலங்காதே, கண்ணீரை வீணடிக்காதே. உன் கடினமான காத்திருப்புக்கும் பொறுமைக்கும் நீ விரும்பிய பரிசை மகிழ்ச்சியாக வந்து உன் சாயப்பாவிடம் வந்து வேண்டிய வரத்தை அள்ளி அள்ளி பெற்றுக்கொள். எனவே இனி கவலையே வேண்டாம். நான் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கே நினைத்து நான் கொடுப்பதை, உன் அப்பா கொடுப்பதை பக்தி சிரத்தையோடு நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு அதை வாங்கி கொள்ள வேண்டும். இதுதான் உன் சாயப்பாவின் ஆசையும் கூட. கலங்காதே என் கண்மணியே, உன் அப்பா நான் இருக்கிறேன். இதுவரை உன் வாழ்க்கையில் நிகழ்ந்த சோதனையெல்லாம் உன்னை விட்டு விலகி மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் எல்லாம் ஒன்று கூடும் நேரம் எல்லாம் கனிந்து இருக்கிறது. இந்த நேரத்தில் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன்னுடைய வேண்டுதல் என் காதுகளுக்கு எட்டிவிட்டது. உன் கண்ணீர் என் பாதத்தை நினைத்து விட்டது. இனி எதற்குமே நீ கவலையோ வேதனையோ படவே வேண்டாம். உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கும் பொழுது எதற்குமே நீ பயப்படவோ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா தான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேனே, பின் ஏன் உன் மனதில் குழப்பமும் பயமும்? நான் இருக்கிறேன்.